அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் விடியலை காண்பதற்கு எங்களுடைய கண்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இரவெல்லாம் உம்முடைய பாதுகாவலோடு நாங்கள் நல்ல நித்திரையை பெற்று இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் பொழுதை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்கு தயை காண்பித்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் தங்கி இருக்க எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் தேவ சமாதானத்தின் வல்லமையை பெற்று அவருடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவு நேசிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நாளில் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 11-12 வசனங்கள் வேத சத்தியத்திற்கு எவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு என்றார். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவராகிய இயேசு தேவன் நம்மை இந்த நாளில் எழுப்பி நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விரும்பாமல் மாண்டு போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வழிகள் எனக்கு பிரியமாய் இருக்கவில்லை. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்களுக்கு அந்த நிலை இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் ஏன் வீணாக சாக வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொல்லு என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நாம் தியானிக்கும்போது எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவது இல்லை என்று சொல்கிறார். எசேக்கியேல் 18:23 சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமா, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் மனம் திரும்பாத பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சத்தியம், மனம் திரும்புகிற பிள்ளைகள் தங்கள் அக்கிரமத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டால் அவர்கள் சாக மாட்டார்கள், அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் நாம் தேவனோடு ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், அந்த அனுபவத்தின் வல்லமை நம்மை எந்த அளவு பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம்
14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுற்றுகிற தண்ணீரைப் போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாது இருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். நாம் ஒரு நாள் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரைப் போல இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்பட்டிருக்கிற நினைவுகளை அவர் நினைக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகள் நமக்கு எந்த அளவு நமக்கு பலத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் மனம் திரும்ப விருப்பப்படாத பிள்ளைகள் துரத்துண்டு வெட்கப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டால் நம்முடைய ஆத்துமாவுக்கு சுபிட்சம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாம், ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் ஒருவரும் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம். இந்த லோகத்தில் எத்தனை அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் அந்த அக்கிரமங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டுமென்றால் நம்மை விட்டு விலக்கினவரிடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். யாரை நாம் விட்டுவிட்டோமோ, யாரை வேண்டாம் என்று விருப்பமற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ அவரிடத்தில் நாம் திரும்பி நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பது இல்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். இங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்கிற தேவனுக்கு உட்பட்ட பிள்ளைகள் சொல்லுகிறது எப்படி என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவன் நீதி நினைக்கப்பட மாட்டாது, அவன் தப்புவிக்கப்பட மாட்டான். அதே போல் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலிருந்து விலகி மனம் திரும்பி அவன் ஜீவிக்கின்ற நாட்களிலே அவன் தன் அக்கிரமத்தில் விழுந்து போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே அவனுடைய நீதி இழைக்கப்படுவதில்லை, நினைத்து பார்ப்பதும் இல்லை, அவன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்றால், தேவனுக்குள் வாழ்கிற நாம் எந்த நிலையிலும் பாவம் என்ற சொல்லுக்கு, அநீதி என்ற சொல்லுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் இருக்க வேண்டும். நாம் நீதிமானாய் வாழும்போதும் கூட சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. அப்படி பாவத்தில் நாம் விழுந்து விட்டாலும் நாம் செய்த நீதியினால் நாம் மீட்டுக்கொள்ளப்பட மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் ஆண்டவரை விட்டு விலகி போய் அவன் மீண்டும் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் தேவனை ஏற்று அவருடைய பாதத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது அவன் செய்த துன்மார்க்கம் தேவனால் நிலைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் துன்மார்க்கத்தை அவன் நினைக்காமல் அவனை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு
பாவம் செய்தால் அவனுடைய நீதி அவனுக்கு நினைக்கப்படுவது இல்லை, நினைக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியத்தின் மகத்துவம் என்னவென்றால், நாம் எந்த நிலையில் பாவம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் நாம் செய்த நீதிகள் தேவனால் ஒரு நாளும் நினைக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி தேவ சமூகத்தில் சென்றால் மட்டுமே தேவன் நமக்கு இரட்சிப்பை கொடுப்பார் என்று ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, பிழைக்கவே பிழைப்பாய் என்று நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்தினாலே சாவான். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நீதிமானுக்கு ஆண்டவர் சொல்லும்போது அவன் தன் நீதியை விட்டு விலகி அநியாயம் செய்தால் அவன் செய்த அநியாயத்தினாலே அவன் சாவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் எந்த அனுபவத்தோடு நாம் காணப்படுகிறோம் என்பதை சற்று யோசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், இஸ்ரவேல், நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை உன் பார்வையின்று அகற்றி நீ என்னிடத்தில் திரும்பினால் நீ இனி அலைந்து திரும்புவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 4:1 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் என்னவென்றால், நீதிமான், துன்மார்க்கன், இந்த 2 குணங்களை உடைய பிள்ளைகள் கடைசி வரை ஆண்டவரோடு நீதிமான் நீதியிலும் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலும் நிலைத்திருந்தால், நீதிமான் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கேற்ற தண்டனை அவனுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அதிகாரம் நீதி செய்த நீதிகள் எல்லாம் ஒன்றும் நினைக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறார். துன்மார்க்கன் ஆண்டவரால் விலக்கப்பட்டவன் என்று வேதம் சொன்னாலும் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி ஆண்டவர் பக்கம் திரும்பி நன்மை செய்தால், ஆண்டவரிடத்தில் திரும்பினால் அவன் துன்மார்க்கம் நினைக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதிரிடையான மனமாற்றங்கள். நீதிமான் எதிரிடையாக தீங்கு செய்கிறான், துன்மார்க்கன் எதிரிடையான நீதி செய்கிறான். அப்படி என்றால் நீதிமான் துன்மார்க்கமாக மாறுகிறான், துன்மார்க்கன் நீதிமானாக மாறுகிறார். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த அடிப்படையில் நாம் என்றைக்கும் முந்தினோராகவே இருக்க நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை நீதிமான் என்கிற பட்டியலிலே நம்மை சேர்த்திருக்கிறார் என்றால், ஒரு நாளும் அந்த பட்டியலிலிருந்து, அந்த கூட்டத்திலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்வதற்கு எந்தவித துன்மார்க்க செய்கைகளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நம்மை எழுப்பி நம்மை உணர்த்துகிற தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எந்த நிலையிலும் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற பாவக்கிரியைகளை நாம் உருவாக்கி தேவனை விட்டு விலகி துன்மார்க்கர் பட்டியலிலே அந்த கூட்டத்தோடு நாம் சேரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு எவ்வளவு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை அறிந்து நாம் தேவ சமூகத்தை விட்டே நாம் திரும்பாத பிள்ளைகளாய், தேவனிடத்தில் எப்பொழுதும் சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகளாய் நம்ம எப்போ கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அவன் தவறு செய்தால் அந்த தவற்றுக்கேற்ற தண்டனை அவனுக்கு கிடைக்கும். அதேபோல் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி
நீதியை செய்தால் அதனால் அதற்கேற்ற மகத்துவம் அவனுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் அந்த மகத்துவத்தை பெற்று நீதிமானுடைய ஜீவிதத்திலே நாமும் ஜீவிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உங்களுக்குள் அப்படிப்பட்ட பலவீனங்கள் யாருக்காவது இருக்கும் என்று சொன்னால் அந்த பலவீனத்தை விட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் திரும்பி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வலக்கரத்தால் தேற்றி உங்களுடைய ஜீவிதத்திலே பெரிய சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த வாக்கின்படி கர்த்தர் உங்களை காப்பதற்கு வல்லவர் என்பதை நம்பி தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையே நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாளை நாம் துவக்கி இந்த நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் இதே சிந்தையோடு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.